நன்றி மாமா. அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்க இன்றைக்கு "பண்ணோட இசை பண்ண" என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு 180ஆம் நிகழ்வாகும். இன்றைய தேதி 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2056ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 17ஆம் நாள் ஆகும். நாங்க உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் மாதத்திலும் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு இணைந்திருக்கிறோம். இன்றைய திருக்குறளும் பழமொழியும் நான் சொல்லுறேன். இன்று முதலாவது திருக்குறள் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிடியாற்ற மற்றும் பழமொழி 5 விளையாதது 50 விளையுமா? ஓகே. நாங்க முதலாவதாக பாடலோட அல்லது பொருளுடன் தொடங்குறதுக்கு முதல் குட்டி கும்பிட்டு விழுந்து எழும்புவோம். ஓகே. அது நீங்க அதெல்லாம் அச்சமாக இருக்கிறீங்களா? ஓ யா ஓகே, சூப்பர். நல்ல உற்சாகமா இருக்கிறோம். உற்சாகங்க தொடரட்டும். வரட்டும். ஓகே. அப்ப நாங்க எல்லாரும் இப்பொழுது எழும்பி அச்சசனம் எழுதி அதனை செய்வோம். ஓகே. 11 பேர் நாங்க விழிப்பு விழுந்து கும்பிட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதற்கு விழுந்து கும்பிடுறோம். 6 மணிக்கு 11 தரம் செய்யணும். அது 10 பேர் தான் என்ன 11 தரம் செய்து ஓகே. ஓகே. அச்சா தர்றங்க நாங்க அக்கறை பாரு. நான் இன்றைக்கு ஒரு தேவாரம் கொண்டு வந்திருக்கின்றேன். மாஸ்டர் வீணையும். யாராருக்கு தெரியுமா அது யார் இயற்றியது என்று? அபூர்விகா? ஓகே, நாகூர் உங்களுக்கு தெரியுமா? எந்த பாடல்? மாசு வீணையும் அந்த இயற்றியவர் யாருன்னு? நல்ல ஓகே, நானே சொல்லுறேன். திருநாவுக்கரசு மணிக்கு எனக்கு ஐடியா வந்து சுந்தரர். திருநாவுக்கரசர். யா. ஓகே, யாராருக்கு அது பண் தெரியுமா? இந்தளமம் சதாரி. ஓகே. யா யா. ஓகே. நாங்க முதலாவதாக எல்லோரும் சேர்ந்து அதை பாடும். நாகூர் நீங்க அதை ஒரு தேடி ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவீங்களா? யா யா. ஓகே. அல்லது நாங்க கார்த்தியாக்கான வீடியோ பார்த்து நாங்க செய்வோம். Also கடைசி ஏத்திய கார்த்தியாக்கான வீடியோவை நாங்க எடுத்து செய்தா இன்னும் சிறப்பாகும். நாங்க அதை செய்யலாமா? யா, அப்படி செய்வோம். அல்லது மாசு வினயம் பாட போறீங்களா? அவ அந்த வீடியோ செஞ்சோன்னா ஓகே. Ja, aber dann இப்ப நேரம் வரைக்கும் glaube ich. யா, நீங்க அதுக்கு அப்ப கடைசியானது செய்வோம் oder முதலாவது. aber மாசு வீணை என்ற பொருளும் நாங்க சொல்லணும் அதனால. பொருளும் super. Okay. அது கொஞ்சம் அவருக்கா உங்களுக்கு அது பாட தெரியுமா? தெரியாது. Also நான் சொல்றேன். மாசில்வீனியம் என்றது ஒரு தேவாரம். Ja, இது சுந்தரர் பாடியவர் und இது இந்த பன்சதாரி.
நினைக்கிறேன் நாங்க கூடுதலாக பாடியிருக்கிறோம். கார்த்திக் அக்கா இது எங்களுக்கு நிறைய தடவை பாடி காட்டியிருக்கிறான். Mhm. Ja. Mhm. 2, 4, 1. Participe Panna Viniani. Ah, hier. Okay, ik vandaag Maas Vinian video, hè, papa. Okay. 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 Aku sound share பண்றேன். ஒரு கொஞ்சம் okay. அடிமதியமும் வீசு முதலிருந்து தெரிஞ்சதா? இல்ல. Okay. அப்ப நாங்க இன்னும் ஒருக்க முதலிருந்து பார்ப்போம். அப்ப நாங்க பேசி பார்ப்போம். Okay. Okay. வணக்கம் அன்பான குட்டிகளா, நாங்கள் இன்று மீண்டும் ஒரு தேவாரத்தை பாடப் போகிறோம். இதை இயற்றியவர் அப்பர் பெருமான். இதன் பண் சதார். திருச்சிற்றம்பலம். மாசில்வீணையும் மாலைமதியமும் மாசில்வீணையும் மாலைமதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீடும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீடும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே மாசெல்வு. இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதனை இன்னும் ஒருக்க கேட்டுள்ளன. இது தாளம் வீணையும் சொல்லுங்க பிள்ளைகள். மாசில் வீணையும் மணிமதியமும் மாசில் வீணையும் மணிமதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீடும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீடும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே சந்யந்தை இணையடி நிழலே சந்யந்தை இணையடி நிழலே. நான் நினைக்கிறேன் இப்ப நாங்க எல்லோரும் சேர்ந்து பாடலாம் என்று. ஓகே. திருச்சிற்றம்பலம். சத்தமா இருக்குதா அல்லது இந்த சத்தத்தை கூட்டலாம்? அது பரவாயில்ல சத்தம். மாசில் வீணையும் சொல்லுங்க பிள்ளைகள். மாசில் வீணையும்
மனைமதியமும் செல்வேணையும் மலைமதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீனும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீனும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எந்தை இணையடி நிழவனே இணையடி நிழவனே திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாங்க முயற்சி செய்யலாம். எல்லோரும் தனியா பாடண்ட. ஓகே, நான் முதல் தொடங்கட்டா? ஓகே, காத்தியாக்கு அந்த பாடலோட பாடல் இல்லாம செய்ய போறீங்களா? எனக்கு பரவாயில்ல, நான் பாடல் இல்லாமல் செய்யலாம். ஓகே ஓகே, அப்ப டைம் டு ஷைன். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. வாழ்த்துக்கள் லட்சியா. வாழ்த்துக்காட்சியா, மிக சிறப்பாக பாடி இருக்கீங்க. நான் இப்ப இருக்க அந்த டெக்ஸ்ட் போடுறேன். உங்களுக்கு சும்மா இருக்கும். முதல் பாக்கிக்கு இன்னொரு வேறு படம் வந்தது. அதனால ஸோ அது இது இது இருப்பேன். இப்ப தேவையா யாருக்கு இன்னும் அது பார்க்க நினைக்கிறேன். அபூர்விகாக்க தேவை. அவருக்கு நீங்க பாடலோட செய்ய போறீங்களா? அபூரிகா திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு அது அபூரிகா நீங்க பாடலோட செய்ய போறீங்களா, பாடல் இல்லாம செய்ய போறீங்களா? அபூரிகா பாடலோட. ஓகே, அப்ப நான் பாடலை போடுகிறேன். ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கும். எல்லாரும் பாடின பிறகு நான் அந்த பொருள் சொல்லுறேன். ஓகே, கொஞ்சம் பொறுப்போம். ஓகே, அவருக்கா அபூர்விகா உங்களுக்கு அந்த வரிகளும் தேவை. அது நீங்க கீழே வரும். ஓகே, அந்த டைட்டில் அது பாடம் இல்ல. நீங்க அத கீழே போட்டிருக்குது, பாக்குறீங்களா? அந்த கருப்பா அப்படி. unten. ஓகே ஓகே, 3 2 1. செல்வீணையும் சொல்லுங்க பிள்ளைகள். செல்வீணையும் மனைமதியமும் செல்வீணையும் மனைமதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீனும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீனும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு
நிழலே திருச்சிற்றம்பலம். அப்ப நாங்க யா அவ்வளோ இருக்கா எனக்கு இன்னொரு பாடுறேன். திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலை மாதியமும் மாசில் வீணையும் மாலை மாதியமும் வீசு தன்றலும் வீங்கினவேனிலும் வீசு தன்றலும் வீங்கினவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சிற்றம்பலம். வாழ்த்துக்கள் நாகூர், வாழ்த்துக்கள் அபூர்விகா. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். விருப்பம் என்றா இன்னும் தஜிமாமி நீங்களும் பாடலாம். இதனை சேர்ந்து நானும் பாடுகிறேன். சேர்ந்து பாடுவோம். சரி, நாங்கள் முதல்ல இருவரும் ரெண்டு சேர்ந்து பாடுறோம், பிறகு தனித்தனியும் பாடுறோம். சரியா நாகூர்? அப்ப நீங்க பாடுங்க முதல்ல. இல்ல இல்ல, முதல்ல ரெண்டு பேரும் பைத்தியம் செய்ய வேண்டும் தானே. சரி, திருச்சிற்றம்பலம். சரியா காத்தியாக்கா அந்த பாடலோட அல்லது தனியும்? இல்ல இல்ல, நாங்க தனியா பாடவா கேட்டிருக்கிறோம் நாங்கள். சரி, ஜெசியக்கா ரெடி? ரெடி. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நிழலே ஈசனெந்தை இணையடி நிழலே. சிற்றம்பலம். சிறப்பான வாழ்த்துக்கள் இருவரும். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்லா வாழ்த்துக்கள் தர்ஜினி. நன்றி. ஜெசிகா நீங்க தனியா பாடி பாருங்க. செய்து நீங்க முதல் படிங்க, நான் பாறேன். ஆனா கார்த்திகான ராகம் இது இல்ல. என்ன தர்ஜினி? நாங்க அதான் எங்களுக்கு அந்த அதுக்குள்ள போக முடியல. சரி, பாடலோட செய்யறது பாப்போமா நாகுல்? கொடுங்க. அந்த பிள்ளைகளோட பாடுங்க அல்லது முதல் பகுதியை போடுறதா? முதல் பகுதியை போடுங்க. நன்றி நாகுல். மகிழ்ச்சி. வணக்கம் அன்பான குட்டிகளா, நாங்கள் இன்று மீண்டும் ஒரு தேவாரத்தை பாடப்போகிறோம். இதை இயற்றியவர் அப்பர் பெருமான். இதன் பண் சதார். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும்
விக்கிரம் போன்றதே ஈசன் எந்தை இணைய ஈசன் எந்தை இடகடி நிழலே மாசில் வீணையும் சொல்லுங்க பிள்ளைகள் மாசில் வீணை சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ஷினி மாமி. நன்றி. நீங்க பாட போறீங்களா ஜெயந்தி? மியூட் ஜெயந்தி. ஜெயந்தி வந்துட்டேன். ஓகே. திருச்சிட்டம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குல வேணிலும் வீசு தென்றலும் வீங்குல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. திருச்சிட்டம்பலம். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயந்தி. வாழ்த்துக்கள். எல்லா இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க மிக்க சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி தாமலரண்டி. நன்றி அப்பன். நகுல் அச்சியா அபூர்விகாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இளையவர்கள் நகுல் அச்சா அபூர்விகா. இன்று அபிராமி வரவில்லையோ ஜெச்சி? இல்ல இல்ல. சரி சரி. ஓகே. தமிழ் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மாசுவீனே பாடலாம். இல்ல கண்ணன் என்ன நகுலண்டா கார்த்தியாக்கா இப்ப வந்து படிப்பிக்கிறது வேற ராகம். நாங்க சின்னல படிச்சது அத மாத்தலாம இருக்கு. அதான் நான் போறோம். அதான் என்னண்டா ஜெயந்தியும் தர்ஷினி மாமியும் அழகாக பாடி முயற்சி பிடிச்சிட்டாங்க ஒரு அளவுக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றியா சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நாங்க என்ன பொருள் சொல்ல போறீங்களா அட்சியா? நான் கார்த்திகாக்கா சொன்னது இப்படி கொஞ்சம் மைண்ட்ல இருக்கு. அதனால கொஞ்சம் நாங்க முதல் மாசுவினி அந்த 4 வரிகள்ல பின்னுக்கு தான் தொடங்கணும். ஏன்னா அப்பதான் அப்படி அந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. அந்த லிரிக்ஸ்ல ஈசன் எந்த இணையடி நிழலி என்று சொல்லி இருக்குது. அதுல ஈசன் எந்த என்ற கடவுளை தான் கூறியிருக்குது. எந்தையும் திருவடிய நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். அவருக்கு வாசிச்சு காட்டுறேன். இறைவனாகிய எந்தையும் திருவடி நூல குற்றமற்ற வீணையின் நாதமும் மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும் வீசுகின்ற தென்றலின் சாயலும் செறிந்த இளவினிலின் மாட்சியும் ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையில் குளிர்ச்சியின் போன்ற இன்பமும் பயப்பதாகும். நான் ஒரு நாள் அதை எழுதி வச்சு நான் என்ற புத்தகத்தில் சொல்லுங்க. நீங்க பொருள் சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் பொருள் சொல்ல நிக்கல. நீங்க பொருள் சொல்ல போறீங்களா? நானும் இந்த கார்த்திகா சொன்னதை வச்சு சொல்றேன். அவர் சொன்ன அந்த குற்றம் இல்லாத வீணை, அந்த வீணைய வந்து அந்த மாலை நேரத்தில அந்த வாசிக்கிற அந்த இனிமையா இருக்குந்தானே அந்த தன்மையை வந்து இந்த இளவனில் அந்த மத்தியானது பிறகு அந்த பின்னேர் நேரமான அந்த நேரம்
ஒரு கொஞ்சம் குளிர்ற மாதிரியான அந்த காற்று, அது அப்படி அந்த 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 கேக்குல அப்படி அந்த காற்று வீசி அந்த குளிர்த்தன்மை, அந்த சுண்ணாம்பு அறையில இருந்தா அவர் பாடுறாரு. அப்பதான் அந்த உணர்வு, அந்த குளிர்மையா இருந்ததுன்னு சொல்லி, மற்றும் அங்க உள்ள அந்த அந்த பொய்கையில வந்து அந்த வண்டுகள் வண்டுகள் அந்த மூசுற சத்தம் என்று கேட்டதாகவும், அதுல வந்து அதைத்தான் அந்த ஈசன் அவர்கிட்ட நிழல்ல வந்து அவர் இருக்கிறதாகவும் அதை உணர்ந்திருக்கிறார். கொஞ்சம் சொல்லி வாழ்த்துக்கள் இருக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெசிந்தி. Okay. நாங்க இப்பொழுது இன்றைக்கு மாசிவீனியம் என்ற தேவாரத்தை பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு இணைந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்தை கூறி, இன்னைக்கு பாடிய அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்தை கூறி, இதனை பொருள் சொன்ன அச்சயாவுக்கும் ஜெசியத்திக்கும் சிறப்பான வாழ்த்துக்கு கூறி, நாங்க இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வருவோம். இப்பொழுது நாங்க வான்முகை வளாது பெய்க பாடி நாங்க அப்படி தொடருவோம். வான்முகை வளாது பெய்க வனம் சுரக்க, மன்னன் ஒருமுறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கனோங்க, நற்றவம் வாழ்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்னோ பார்ப்பதி பதையே, அன்னோ பார்ப்பதி பதையே, ஹரஹர மகாதேவா, அன்னோ பார்ப்பதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாண்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. சித்சபேசா சிவசிதம்பரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, ஓம் 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 நம சிவாய. நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் அடுத்த வாரம் video chat ல் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். 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 நன்றி வணக்கம். நகுல், அட்சயா இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பண்ணோடி செய்வாட என்று எத்தனையாவது அங்கம் என்று சொல்லியிருந்த நீங்கள் 180ஆம் நிகழ்ச்சி. ரஜினி அடுத்த கிழமை என்ன தேவாரம் பாடுறேன்னு சொன்னா அவருக்கு நாங்கள் அந்த ராகங்களை பார்த்து கொண்டு வரலாம். புளியவர்கள் சரி நான் எப்படி செஞ்சு வச்சிருந்தேன்னா, பொன்னார் மீனியனை ஒரு சரி, பொன்னார் மீனியன் படி. நான் இன்றைக்கு பண்ணு சிலாதான் படிச்சிருந்தேன். நானும் அபிராமி நான் உங்களை அதான் கொண்டு வர வைக்கிறேன். நான் இன்னைக்குதான் முதல் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம்ன்றபடியா கொஞ்சம் இலகுவானதை கொண்டு வந்துட்டு அடுத்த கிழமை அதை செய்யலாம். அடுத்த வாரம் பொன்னார் மீனியன். இந்த அடுத்த கிழமை தரணிக்காலது அபிராமி தொகுத்து வழங்கலாம். அடுத்த வாரம் அச்சா சேவா என்ற நான் அப்ப ட்ரிப்ல இருந்து வரனால அச்சா சேவா கண்டஸ்டம் இணைந்திருந்த அபூர்வியாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அபூர்விகா நன்றி. வாழ்த்துக்களோட இணைந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி, நன்றி வணக்கம். அபூர்வியாவை பார்த்ததும் மகிழ்ச்சி தான் இன்று. எல்லோரையும் அச்சா நகுல் அது அபூர்வியாவை கண்ணால் காணையில தானே இந்த கண்டது மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய அந்த உடுப்பும் நல்ல அழகா இருக்கு. ஆமா ஆமா, வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்கு. எல்லாரையும் 11ஆம் தேதி சந்திப்பேன். ஆசையாக இருக்கிறது இளையவர்களை பார்ப்பது. நான் உடுப்பு மாத்திட்டு வரேன். நானும்
கதையுங்கள் தர்ச்சினி. ஆமா, தகவல் போடுகிறேன், ஓடி வாருங்கள் என்று போட்டிருக்கேன். பார்ப்போம். தமிழண்டி இணைந்திருப்பீங்க தானே? ஆமா, இருப்பா. இணைஞ்சிருப்பீங்க தானே மாமியும் நாங்களும்? தர்ச்சினி, இந்த இடைவேளையும் பொழுது என்ன ஒரு தடவை பாருங்கள். அழகாக பார்க்கிறோமே, அழகாக இருக்கிறது. என்ன நடந்தது? என்ன வித்தியாசம் இருக்குது? தூக்கணம் போட்டிருக்கிறீங்க. அப்படியா? என் கண்ணுக்கு தெரியல. வாரம் கண்ணாடி போடும். தூக்கணம் போட்டிருக்கு. தூக்கணம் என்ன ஒரு அழகுதானே. என்ன வித்தியாசம் பண்ணி கேட்கிறார்? தேசிய கண்டுபிடிங்கோ. நான் இது ஒரு நாள் போடுறதே இல்ல. வடிவா இருக்கு. மூத்த மகன் படித்த ஆண்டு விழா நடந்தது. அப்ப எல்லாரும் போயிருந்தோம். அப்ப அவரும் அதுல அந்த லொட்டோ இது செய்திருந்தார். லொட்டோ பிங்கோ அப்படின்னு சொல்றது. லொட்டோ அந்த அதுல அவர் தனக்கு தான் இது இனக்காக கிடைச்ச எடுத்துக்கொண்டு வந்து வராம அப்ப போடுங்கன்னு வந்து நின்றாரு. இப்ப போடுங்கன்னு இல்ல எல்லாரும் வடிவா இருக்காம். அப்படி இணையும் கொஞ்சம் கலட்ட வேண்டும். நல்ல மெரூன் கல்லு அழகா இருக்கிறது. சிறப்பு, வித்தியாசம். சின்ன அபிராமி போல இருக்குது. சின்ன அபிராமி மாதிரி. அட்சயாவின் உற்சாகமும் கூடி போச்சு. நல்லா இருக்கு. அபூர்விகாவுக்கும் வாழ்த்துக்கள் நிறைவேற்றபடி மாமா ஆரம்பிச்சு. எனக்கு ஹாப்பியாவும் இருக்குது. எங்களுக்கு 4 நாள் விடுமுறை இருக்குது அப்படின்னு. 4 நாட்கள்? யா இல்ல, எங்களுக்கு இப்ப 2வது நாள். உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனா எனக்கு நேற்று இன்றைக்கு இந்த சனியும் ஞாயிறும் அந்த 2 கிழமை விடுமுறைக்கு பிறகு 3 நாள் பாடம் நடந்தது. இப்ப திருப்ப 4 நாள். மாமா வரும் தொடக்கிறதுக்கு. அம்மா வந்துட்டார். அடுத்து பாணி மாமி. தெரியாது பாணி மாமி. வருகிறேன் பொறுங்க வாரேன். சரி, நாங்கள் பண்ணோடிசை பாட வெளியூர்களுடைய முயற்சியோடு இணைந்து கொண்ட ஒரு பகுதியை முடித்து விட்டோம் இல்லையா? சிறப்பாக. ஒரு முறை என் பக்கத்திலும் கைதட்டி வரவேற்புகளை தருகிறேன். ஒலியை குறைத்திருந்தேன், நிறுத்தியிருந்தேன். ஆனால் உங்களுடைய அசைவுகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கார்த்தியா அக்காவையும் கொண்டு வந்து பதிவினூடாக இணைத்து கொண்டீர்கள். எல்லோருக்கும் பிடித்து கொண்டதா இந்த முயற்சி? சரி, சிறுக பெருகலாம். ஒரு பயிற்றுவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிற போது கனநாள் இந்த வார்த்தையை உச்சரிக்கவில்லை. கற்போம். சரி, ஆகவே நாங்கள் கற்றதை கற்பித்தால் தான் நிறைவை அடைய முடியும் இல்லையா? வாழ்த்து.